Hi guys, welcome back to the channel Harsha's Lifestyle. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான டே இன் ஆர் லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹோலி ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நாங்கள் நாள் ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான கலர்ஸ், அதாவது பேபி ஃப்ரெண்ட்லியான மைல்டான அந்த கலர்ஸ் வச்சு கீழே ஹோலி கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் காலையிலே நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் பெருசாக விளாடல ஹோலியில் அப்படின்னா கூட நம்ம மேலே படுறதுக்கு அதுக்கப்புறம் தானே வந்து குளிக்க முடியும். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து கீழே போயிட்டோம். கீழே பார்த்தோன்னா ஆக்சுவலாக நாங்கள் போனதே லேட்டு தான். பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பயந்துட்டு கொஞ்சம் தள்ளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து எங்களால் வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ கலர்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து யாழினி பாப்பா வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு ரவுண்டு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்க்கிளில் நின்றுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து தோக்குறவங்க மேலே வந்து ஃபுல் பக்கெட் ஆஃப் கலர் ஊற்றுவோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை கேட்டோடனே நான் அப்படியே சைடாக அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹோலி அப்படின்றது மெயினாக நார்த் இந்தியாவில் ரொம்ப வந்து நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து அவ்வளோக்கு அதோட இம்பேக்ட் இருக்காது சில ஏரியாஸ் தவிர. பட் எங்களோட ஃப்ளாட்டில் வந்து நல்லாவே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா டிஜே அதெல்லாம் வச்சுட்டு. ஸோ இங்கே காலையில் விளாண்டு முடிச்சுட்டு மதியம் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பார்ட்டி ஹால்லையே வந்து லன்ச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ நாங்களும் அதே மாதிரியே வந்து சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஆப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போயிட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ யாழ்னிக்கு மிட் மார்னிங் ஸ்நாக் டைம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளும் கிராங்கி ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் நினச்சதை விட எங்கள் மேலே வந்து கலர் கொஞ்சம் பட்டுருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ நானும் ஹர்ஷா எல்லாருமே வந்து பழைய ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போனோம். லைக் ரொம்ப நாங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் தான், ஏன்னா அதில் கலர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா யாழினி மேலே படாது எப்படியும். ஸோ அவளுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சோம். பட் அதுவுமே வந்து ரொம்ப கலர் ஆயிடுச்சு. பட் அவங்க சொன்ன மாதிரி அதில் வந்து பெருசாக அவங்களுக்கு அந்த திக்கான கலர் மாதிரி இல்லை, ரொம்பவே லைட் அண்ட் ரொம்ப கண்ணிலலாம் உறுத்தாமல் பேபி ஃப்ரெண்ட்லியான ஈகோ ஃப்ரெண்ட்லியான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை. குளித்து முடிச்சுட்டு அவளும் வந்து ஹர்ஷாவோட வந்து ட்ரையர் போடும்போது எனக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளுக்கு வந்து மிட் மார்னிங்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அந்த டைம் தான் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். ஸோ வந்து ஒரு அடை, நார்மல் பருப்பு அடை, அப்புறமா எக் ஒயிட் ஆம்லெட் அண்ட் ஒரு ஆப்பிள். ஸோ இந்த அடைக்கு வந்து தொட்டுக்க எதுவும் தேவைப்படாது, பிகாஸ் அதிலே வந்து ஸ்பைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அடையோட ரெசிபி வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு கீழே பார்ட்டி ஹாலுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து முன்னாடியே மெனு கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டு, பூரி, அப்புறமா வந்து ஜீரா ரைஸ், பன்னீர் கிரேவி இதெல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன் டயட்டில் இருக்கிறனால. ஸோ வெறும் சன்னா கிரேவியும் கொஞ்சமாக அந்த ஜீரா ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பே பண்ண டோக்கன் வந்து சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யாழ்னியே உன்னோட நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, டயட்டில் இருக்கிறனால மற்றவங்க சாப்பிட்றத பார்க்க தான் முடியும். பட் ஹர்ஷா வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணார், ரொம்பவே நல்லா இருக்குனாரு. எஸ்பெஷலி அந்த சாம்பார் ரைஸ் இருக்குல்ல, இது பிசிபெல்லா பாத் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குற அந்த நூடுல்ஸ் மாதிரியே ஐஸ்கிரீம் ஷேவ் பண்ணி கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுவும் வந்து இருந்தது. அதையும் வந்து டேஸ்ட் பண்ணாங்க ஹர்ஷா, ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு யாழினி பாப்பாவை தூங்க வச்சாச்சு. ஈவினிங் வந்து ஒரு
4:30க்கு அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. ஸோ எந்திரிச்ச உடனே அவளுக்கு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸு, கார்ன், அப்புறமா வந்து கேல் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி பண்ணாங்க. அது ஜஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு லைக் நம்ம தோசைக்கல்லையே அதை வந்து குட்டி குட்டி பேன் கேக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ, வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவும் போடுவேன். பட் இந்த வாட்டி நான் வந்து போடல. இது மட்டும்தான், எக் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹெவியான ஸ்நாக்ஸு இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறும் ஃபில்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஜங்க் சாப்பிடணும்னு தோணாது. ஸோ இதோட ரெசிபியும் ஷார்ட்ஸில் இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் வந்து ஜென்ரலாக எவ்ரி சண்டே ஆர் இந்த மாதிரி ஏதாவது லீவ் அன்றைக்கி வந்து பேட்மிண்டன் விளாடுவோம். அதாவது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இந்த கோர்ட் இருக்குல்ல, பேட்மிண்டன் கோர்ட்டை வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு 2 to 3 hours வந்து விளாடுவோம். அண்ட் அம்மா வந்து யாழினி பார்த்துப்பாங்க. அண்ட் அம்மா விளாடும்போது நான் இல்லைனா ஹர்ஷா யாராவது பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 to 3 hours நாங்கள் போய் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா இந்த ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு அப்புறமா ஜிம்முக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். டின்னர் வந்து யாழினிக்கு ஃபேவரட்டான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்கல. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியை செஞ்சுட்டு அதை வந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே பேட்மிண்டன் கோர்ட்லேயே வந்து அவளுக்கு ஊட்டி விட்டாச்சு, அவளும் சாப்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தப்புறம் கார்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு எப்போயுமே வந்து ஹர்ஷா யார் டிரைவிங் பண்ணுறாங்களோ அவங்க மடியில் உட்காந்துட்டு இந்த ஸ்டியரிங்கை திருப்பணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான vlog வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஹோலி அன்னைக்கு வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ முன்னாடி மாதிரி என்னால் அடிக்கடி வந்து vlogs போட முடியல. இந்த vlog-ஏ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போடுறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் எங்களோட சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரியே வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.